நோ நோ நோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்திரசேகர் ஜான்ரோஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நோ சொல்கிறதில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் டைம். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் கமிட்மெண்ட்ஸில் போய் கமிட் ஆகாமல் நம்மளால் முடியக்கூடிய கமிட்மெண்ட்ஸை நம்ம கமிட் ஆகிறதுனால நமக்கு அதிகப்படியான டைமை இது சேமித்து கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூசஸ் த ஸ்ட்ரெஸ். நம்ம அதிகப்படியான ஒர்க்கில் போய் கமிட் ஆகி பல ஒர்க்கை முடிக்கவும் முடியாமல், ஸோ அது ஒரு பேர்டன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம நோ யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ரெடியூஸ் ஆகுது. மூணாவது பார்த்திங்கன்னா, இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. லிமிட்டடான ஒர்க்ஸில் நம்ம பர்டிகுலர் டைமில் கமிட் ஆகிறதுனால ஸோ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம அவுட்புட்ஸ் குவாலிட்டியாக வெளியே வருது. நாலாவது பார்த்திங்கன்னா, மெயின்டைன் பவுண்ட்ரிஸ். ஸோ நம்ம சர்க்கிளில் அன்வான்டான கமிட்மெண்ட்ஸில் நம்மளை கமிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்னென்னா, ஸோ நம்மளோட ஒரு பவுண்ட்ரியை புல் பண்ணி கொடுக்குது. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, இது பில்ட்ஸ் ட்ரஸ்ட். ஸோ நீங்கள் உங்கள் சர்க்கிளில் இவர் அன்வான்டான கமிட்மெண்ட்ஸு கமிட் ஆக மாட்டார். பட் கமிட் ஆனால் இவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாருன்னு உள்ள ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்தன் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் கமிட்மெண்ட்ஸில் கமிட் ஆகி ஸோ அதை முடிக்க முடியாமல் நம்ம அதனால் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அது பல ரிலேஷன்ஷிப்பையே நமக்கு ஸ்பாயில் பண்ணும். ஸோ நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த நோ யூஸ் பண்ணுறதுனால இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பே ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த நோவை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பல அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.